இது உங்கள் சக்சஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இறால் கார குழம்பு வைக்க போறோம். இறால் கார குழம்பு. நேத்துக்கு போட்ட வீடியோல இறால் பிரியாணி செஞ்சீங்க, நூடுல்ஸ் பிரியாணி செஞ்சீங்க. இப்போ நான் இறால் கார குழம்பு. இது வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே இறால் வந்து கிரேவி செஞ்சிருப்பாங்க, இல்ல ஃப்ரை பண்ணிருப்பாங்க. நாங்க டிஃபரண்டா இறால் வச்சு கார குழம்பு செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாத்துக்கங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், அங்கிருந்து வாங்க, அதெல்லாம் நடுவுல இருந்து வரீங்க. கத்திரிக்காய், ஓகே, நாங்களே எங்க ஆக்ஷன். சின்ன வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு தக்காளி, தேவையான அளவு புளி, கொண்டக்கடலை, ஊற வச்ச கொண்டக்கடலை, நல்லெண்ணெய், நெய், சீரகம், காரத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், பூண்டு, தனித்தூள், வீட்டுத்தூள், கல்லுப்பு, தேங்காய் திருவல், இறால், வத்தல் வடவம், மணத்தக்காளி வடவம், இது வடகம், ஜிபிஎஸ் கடலை எண்ணெய், இது வந்து கடலூர்ல வாங்கணும். இது வந்து ஜிபிஎஸ் உட் பிரஸ்டு ஆயில். இது வந்து கடலை எண்ணெய் வந்து உட் பிரஸ்டு. இது வந்து சுத்தமான கடலை எண்ணெய். தமிழ்ல சொல்லுங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. மரசெக்கு எண்ணெய், சுத்தமா செய்ய மரசெக்கு எண்ணெய். இப்ப நான் கடலை இந்த எண்ணெயோட ஃபோன் நம்பர் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கடலூர்ல இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா ஃபோன் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. இதோட டேஸ்டா இருக்கும். இந்த காரக்குழம்பு எப்படி வைக்க போறோம்னா, மசாலாலாம் அரைச்சு தான் வைக்க போறோம்பா. ஃபர்ஸ்ட் மசாலா வறுக்க போறோம். ஆமா, வறுக்கி அதை அரைச்சி வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வானல் வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெய் ஊத்திக்குங்க. சுத்தமான, இது நம்ம சுத்தமான, இது தேவையான அளவு வதக்கத்துக்கு மட்டும்தான். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமா சின்ன வெங்காயம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா கிண்டிக்கிறாங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு எடுத்து அதில் போட்டு வதக்க போகிறோம். கிண்டுங்கக்கா. செடி கிண்டுமா? கொடுக்குறீங்களே, கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு நாங்க தான் சொல்லி கொடுக்கணும். செடிக்கு எப்போ கல்யாணம்? கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு நாங்க தான் சொல்லி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம். செடிக்கே கல்யாணம் ஆகிற பொண்ணு சொல்லி தராங்க. ஒரு 4 பல்லு போட்டுங்க. ஒரு 4 பல்லு போட்டுங்க. சமைக்கிறேன்னு சொன்னாலே ஓடிடுவாங்க. அப்படி எங்களை சாவடிக்கிறீங்களோ சமைச்சு கொடுத்து. சின்ன ஸ்மால் டவுட்டுக்கா, சொல்லுங்க. வெங்காயம் எதுக்கு போடுறாங்க அந்த டவுட் தான் வந்திருக்கு டெடிக்கு. வெங்காயம் எதுக்காக போடுறாங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். சரி, நம்மளாம் சின்னதா இருக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளோ பெரிய வெங்காயத்தை என்ன எங்கே போடுவோம்? எவ்வளோ பெரிய வெங்காயம் அடிக்காது. ஒரு 4 கொண்டக்கடலை, ஊற வச்ச கொண்டக்கடலை, கொண்டக்கடலை ஒரு 4 போட்டுக்கலாம்.
சின்ன தக்காளி சும்மா 1 போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 4-5 பீஸ். ஒரு தக்காளி இல்லை, 4-5 பீஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த மசாலாலாம் வச்சு அரைச்சி எல்லா மசாலாவும் வதக்கி அரைச்சி காரக்குழம்பு செய்யணும். எல்லா மசாலாவும் வதக்கி அரைச்சி காரக்குழம்பு செய்யணும். எல்லா காரக்குழம்பு செய்யணும். பிரான் காரக்குழம்பு செய்யணும். அந்த மாதிரி இருக்குமா? டிஃப்ரெண்டா சிறிதளவு சீரகம். செடி போய் மியாவும் கட்டுது. ஏன்னு சொல்லுங்க. இந்த காரக்குழம்புக்காக. ஆமா, நல்லா இருக்குமா? தேங்காய் துருவல் போட்டுங்க. தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு, தேவையான அளவு போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு. சிறிதளவு பெருங்காயத்தூள். காரத்துக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நான் அடுப்புல வேலை வைக்கிறேன். இந்த மசாலாலாம் அரைச்சி செடிக்காதும் வேலையா வருது. சொல்லுடா. இந்த மசாலா பார்க்கவே சூப்பரா இருக்கு. தொட்டு பார்க்கலாமா? சுடுது. இந்த மாதிரிலாம் தொட்டு பார்க்காதீங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமாப்பா. பிப்பி அக்கா, எங்க அக்கா பேர். செடியை குப்பரா போட்டு கீழே உட்காரலான்னு பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் அசர மாட்டான் இந்த சிங்கம். சிங்கம் இல்லை போட்டா சிங்கம். ஏங்க இப்படிதான் சொல்லக்கூடாது. வதங்கிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. என்ன செடி சரக்கு அடிச்ச மாதிரி எப்படி ஆட விடுறீங்க? கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கட்டி நம்ம தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறிலாம். தக்காளி, என்னது? கொத்தமல்லி. நீதான் எனக்கு வில்லி. அதான் ரைட்டு. ஆமா, இங்க வீணாக போன ஒரு அபிநயம் இருக்குதா? நான் கூட என்ன நினைச்சேன், இவங்க அப்படியே ஓட்டாங்களோன்னு நினைச்சேன். கடைசியில் இங்கதான் இருக்காங்க அவங்க. அவங்க எப்படி அப்படியே ஓடுவாங்க? அவங்க வச்சிருந்தா அவங்க வீட்டுக்காரரு விட்டுட்டு எப்படி ஓடுவாங்க? அவங்க வீட்டுக்காரர் கூட தான் சாப்பிட கூப்பிட்டீங்களேன்னு நாங்க எல்லாம் வந்தோம். என்ன வந்து பார்த்தா நீங்க எங்களெல்லாம் வேலை செய்ய சொல்றீங்க. நாங்க என்ன பண்றது? இந்த தேடிய பஸ் ஏறி வர வச்சிருக்காங்க கடையூர்ல இருந்து. நீங்க என்ன சொன்னீங்க? சாப்பிடறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொன்னீங்க. நீங்க சாப்பிட மட்டுமா சொல்றீங்க? யாரையும் பார்த்து முதல்ல மாதிரி வாயை பொழுக்கிற மாதிரி பஸ்ல போற வரவங்களாம் என்னையே பாக்குறான். ஏன் அப்படி நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? உங்க அழகின் ரகசியம் என்ன? நான் வந்து கோகுல் சாண்டல் சோப், அந்த சோப். அப்புறம் நேர்ல நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. நம்ம சக்சஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வீடியோ நம்ம சக்சஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல்ல அடுத்தடுத்து எபிசோட்ல வந்துட்டே இருக்கும். மறக்காம சக்சஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுதான் சேஃப்டி. எல்லாம் ஓகே. இதை வந்து மசாலாவா அரைக்கணும்னு சொன்னாங்க. அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அரைக்க என்னக்கா பண்ணுவீங்க? இங்க பாருடா, டிஃபரெண்ட். இங்க பாரு, டிஃபரெண்டான மிக்ஸி வச்சிருக்காங்க. நம்மளே எவ்வளவு வீடியோ வந்து சுவிட்ச் போட்டு வயர் பிளக் குடுகுடுப்புக்கார மிஷின். இது வந்து காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. சக்கமா சொல்றான். அந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு நைஸா இருக்கு. இந்த மாதிரி அரைக்கணும். அதோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்களே வாங்கிக்கோங்க. இது பாருங்க எப்படி அரைக்குதுன்னு பாருங்க. இந்த நேரம் தான் அரைக்க வேண்டியது. ஒரு ஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூன்
போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். வெந்தயம் அடுத்து வெந்தயம் வந்து எவ்வளோ போடணும்? வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூனுக்குள்ள போட்டுங்க. ஏன்னா ரொம்ப போட்டால் கசக்குற மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். ஜீரகம் அடுத்து ஜீரகம் போட்டுப்போம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க. இது வந்து ஸ்மெல்லுக்கும் செரிமானத்துக்கும் யூஸ் ஆகும். கரெக்டாக கரெக்டாக பதில் சொல்லுது செடி. இந்த வடகம் போடுறோம். வடகம் ஒரு கை அளவு போட்டுக்கலாம். இதுவும் டேஸ்ட்டுக்கோசரம் தான். வடகம் நல்லா டேஸ்ட் தரும். போட்டுக்கலாம். அதை நல்லா நம்ம நல்லா வதக்கிக்கலாம். போட்டதை வதக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் சூடாகணும். அது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கங்க. கல்லுப்பு ஒரு லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா அது வதங்குற வரைக்கும். ரெண்டு தக்காளி. ஒரு பக்கம் வாங்க. என்ன செடி ஏதோ தீர ஸ்மெல் வருது. என் வயிறு கொஞ்சம் தீயுது. அட்டாக் கொஞ்சம் தீயுது. பூண்டு நாங்கள் ஒரு 4 போடுவோமே. ஓகேங்களா? மணத்தக்காளி வத்தல். வாசனை மனமாக இருக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் போட போறோம். அதை கையை வச்சு பிடிக்காத நம்ம அடிச்சு. கொஞ்சம் கடலை எண்ணெய். ஊற வச்ச கடலை 1 ஸ்பூன். ஒரு கப். தேவையான அளவு ஊற வைத்த கொண்டை கடலை. மஞ்சள் தூள். அது மஞ்சள் கலர்ல இருக்கிறதால அது பேர் மஞ்சள் தூள். சோப்பு கலர்ல இருந்தா என்ன? அதுக்கு பேர் மிளகாய் தூள். அப்ப என்ன மாதிரி நான் கருப்பு கலர்ல இருந்தா? இப்ப எறா சேர்க்க போறோம்பா. எறா சேர்க்க போறோம். இதான் கேட்டுட்டே இருந்தேன், எங்க எறாவை காணுமேன்னு. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தேவையான அளவு. கூட்டு மிளகாய் தூள். எங்க வீட்டு மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு தேவையான அளவு. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? சமையல் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நீங்க. இந்த மிளகாத்தூள்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் என்னத்தை போட்டு காரம் கொடுப்பீங்க? பச்சை மிளகா.
மூக்கு போயா பச்சை மிளகா டேஞ்சரஸ் ஃபுல்லா சாப்பிடுங்க எல்லாம் அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு புளி ஊற்றாங்க உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக உப்பு தேவையில்லை போட தேவையில்லை தேடி அடிக்கடி போயிட்டு வருவோம் தேவையான அளவு உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி எடுத்து வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க பழம் கொதிக்கும் போது புளி தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விடுங்க மூடியை போட்டு கொதிக்க விடுங்க காரக்குழம்பை கிண்டி விட்டுக்குங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச மசாலா வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா ஓகே குழம்பு மேலே கொஞ்சமாக புதினா மல்லி சரி வந்தாச்சு ஆஹா அறக்க பறக்குது இந்த பானிபூரி மசாலா கொதிக்கிற மாதிரி இருக்கே பார்க்க கிண்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து காரக்குழம்பு நல்லா சூடா சுவையா வாசனை மணக்க ரெடி பண்ணிட்டாங்க காரக்குழம்பு அது என்ன பிரான் காரக்குழம்பு பிரான் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற காரக்குழம்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வெஜ்ஜு இல்லை நான்வெஜ் அதுக்கு ஆப்போசிட்டா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுக்கு நல்லா அது நல்லா முதல் கொதிச்சு வருது நல்லா மேலே அழகாக கொதிச்சு வருது அதை அப்படியே அந்த ஆடை வந்துட்டு பாருங்க அந்த நல்லெண்ணெய் ஊற்ற அந்த ஆடை அப்படியே சூப்பராக தெரியுது பார்க்கவே அதில் இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏற்கனவே ஊற்றுனது நல்லெண்ணெய் பத்தாம இன்னும் கொஞ்சம் ஊற்றிங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா குழன்னு ஆயிடும் கரெக்டா கரெக்ட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இறால் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கணும்ட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணி பாருங்க இது இருக்கும் இப்போ இறால் காரக்குழம்பு ஃபினிஷ் அதாவது செஞ்சு முடிச்சாச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்